வணக்கம் தோழர்களே. என்ன நைட்டு பல் விளக்குறான்னு நினைக்காதீங்க. நம்ம தோழர் ஒருத்தர் ஃபாரின்லேருந்து வராப்பில். அதுக்கு ஒரு 2:30க்கெலாம் எழுந்துச்சி ஏர்போர்ட் கிளம்பிட்டேன். மாப்பிள்ளை பேர் தான் யாசின். நானும் யாசின் ஸ்கூல் நண்பர்கள். அவனை ரிசீவ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு உட்காந்துருந்தோம், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறதுனால. அப்படியே அவனுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு சீக்கிரம் எழுந்ததுனால ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு வண்டியை விட்டேன். பீச்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லப்போனால் மார்னிங் சீக்கிரம் எழுந்துச்சு, ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி ஏஞ்சி போனது கொஞ்சம் மாதிரி ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸ்ட்ரைட்டாக சன்ரைஸை பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். தோழர்களே, கொக்கோக்கு இதே வேலையாக போச்சு. திரும்பவும் நம்ம செடியை தள்ளி உடச்சி வச்சுருந்தோம். அதையும் ரெடி பண்ணிட்டு நம்ம செயின் கொஞ்சம் ரஸ்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் லூப் அடிச்சு விட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே காலைல மியூஸ்லியை சாப்பிட்டு தம்பி வாழ்க்கையை அப்டேட் பண்ண போகிறேன்னு சொன்னதுனால ஜிம்மில் ஜாயின் பண்ணியிருக்கேன். டே 1 எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. மாஸ்டர் அப்புறம் ஒரு 10 ஒர்க் அவுட் கொடுத்தாப்புல, அதை பண்ணியாச்சு. அப்படியே வீட்டுக்கு போய் ஒரு லெமன் ஜூஸை போட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்ஸ்டாவில் ஒரு புதுசாக ஒரு குழம்பு ஒன்று பார்த்துருந்தேன், அதை ரெடி பண்ணி சாப்பிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதையும் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் டீ சாப்பிட போயிட்டேன். நம்ம இருக்கிற ஸ்ட்ரீட் பக்கத்தில் ஒரு கோவில் திருவிழா. ஸோ ஸ்ட்ரீட்டே ஒரு மாதிரி ஜகஜோதியாக இருந்துச்சு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டேன். சப்வேல ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க, ஒரு சாலட் வாங்கி சாப்பிட்டு இன்றைக்கி நான் டேவை முடிச்சிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தோழர்களே.